ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்மளோட சேனலில் ஒரு கபாப் ரெசிபி பார்க்க போகிறோங்க. லாஸ்ட் டைம் நான் உங்களுக்கு ஒரு மலாய் கபாப் செஞ்சு காட்டினேன் இல்லையா? இன்றைக்கி வந்து ஹரியாலி கபாப் நம்ம பார்க்க போகிறோம். இது வந்து ஒரு க்ரீன் கபாப். நிறைய அதில் வந்து மின்ட்டு, அதுக்கப்புறமா கொரியாண்டர் இதெல்லாம் சேர்த்து செய்ய போகிறோம். ரொம்ப சிம்பிளாக செய்யலாம், டேஸ்ட் ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ அதுக்கு தேவையான பொருட்கள் எல்லாமே பார்த்திங்கன்னா நான் மெஷர் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். சிக்கனை பொறுத்த வரைக்கும் நான் வந்து போன் பீசஸும் எடுத்திருக்கேன், போன்லெஸ்ஸும் எடுத்திருக்கேன். அதில் வந்து ஸ்லிட்ஸ் போட்டு எடுத்து வச்சுக்கலாம். அதே மாதிரி போன்லெஸ்ஸில் வந்து நம்ம ஒரு ஃபோர்க் யூஸ் பண்ணி நல்லா ஓட்டை போட்டு வச்சுக்கலாம். இப்போ இன்க்ரீடியன்ட்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு 7 பல் அளவுக்கு பூண்டு எடுத்திருக்கேன், தோலோடு வச்சுருக்கேன். அடுத்ததாக 2 இன்ச் அளவுக்கு இஞ்சி, 1/2 வெங்காயம் எடுத்திருக்கேன், 2 பச்சை மிளகா, அப்புறமா பார்த்தீங்கன்னா ஒரு பாதி லெமன் இருக்குது, 1 கப் அளவுக்கு கொத்தமல்லி எடுத்திருக்கேன், 1 கப் அளவுக்கு புதினா. இதில் மெயின் இன்க்ரீடியண்ட்டே இது 2ம் தான். ஸோ அடுத்ததாக ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா சேர்த்துக்க போகிறோம். அப்புறமா மஞ்சத்தூள் தேவைப்படும், வறுத்து அரைச்ச சீரக பொடியும் சேர்த்துக்க போகிறோம். எண்ணெயை பொறுத்த வரைக்கும் ஆலிவ் ஆயில் சேர்க்க போகிறேன். இப்போ இங்கே ஒரு மிக்ஸி ஜாரில் நம்ம எடுத்து வச்சுருக்க பொருட்கள் எல்லாத்தையுமே சேர்த்துக்கலாம். காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் பச்சை மிளகாவை அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ஏன்னா இதில் காரம் வந்து பச்சை மிளகா மட்டும்தான். ஸோ அதனால் அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. இன்க்ரீடியன்ட்ஸ் லிஸ்ட்டும் வந்து நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லேயும் கொடுத்துருக்கேன், செக் பண்ணி பாருங்கள். இப்போ நம்ம வந்து புதினா, கொத்தமல்லி எல்லாத்தையுமே சேர்த்துடலாம். இதில் வந்து நம்ம தயிர் எதுவும் சேர்க்காமல் அதே மாதிரி தண்ணியும் சேர்க்க தேவையில்லை. அதை வந்து ட்ரையாக நம்ம அரைச்சிக்க போகிறோம். இப்போ 1/2 டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா தூள் சேர்த்துருக்கேன், 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள், அடுத்ததாக 1/2 டீஸ்பூன் அளவுக்கு வறுத்து அரைச்ச சீரக பொடி சேர்க்குறேன். அப்புறமா நம்ம வச்சுருக்க அந்த லெமனையும் சேர்த்துடலாம். ஸோ இதோட ஜூஸே போதும் நம்மளுக்கு அரைக்கிறதுக்கு. நல்லா அதை வந்து நைஸாக அரைச்சிட்டு வந்துடலாம். இப்போ பேஸ்ட்டை அரைச்சாச்சு. நம்ம வந்து எடுத்து வச்சுருந்தோம் இல்லையா சிக்கன், அதில் வந்து இந்த பேஸ்ட்டை சேர்த்துக்கோங்க. நல்ல க்ரீனிஷாக இருக்குது பார்த்தீங்களா, நல்ல ஃப்ரெஷ்ஷான ஃப்ளேவர்ஸும் வரும் இந்த மாதிரி நம்ம எல்லாமே சேர்க்குறனால ஃப்ரெஷ்ஷாக. ஸோ அடுத்ததாக இப்போ இந்த கபாப்க்கு தேவையான அளவு ஒரு 3/4 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கிறேன். அடுத்ததாக ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆலிவ் ஆயில் நான் சேர்த்துக்கிறேன். இப்போ அவ்வளோதாங்க, எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். ஸோ இந்த கபாப்பை பொறுத்த வரைக்கும் தயிர்லாம் எதுவும் சேர்க்காமல் செய்கிறப்போ ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். அதே மாதிரி நம்ம வந்து வெங்காயம் சேர்க்குறதுக்கு காரணம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த மீட்டை வந்து நல்லா சாஃப்ட் ஆகும், அதுக்காண்டி தான் சேர்க்குறோம். ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா ரொம்பவே டேஸ்ட்டாகவும் இருக்கும், உங்களுக்கு ஜூஸியாகவும் இருக்கும் கபாப். ஸோ இதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்க போகிறோம். அதே மாதிரி இதை மேரினேட் பண்ணுறது வந்து முடிஞ்ச அளவுக்கு நைட்டு ஃபுல்லாக ஊற வச்சுருங்க. இல்லைனா அட்லீஸ்ட் ஒரு 4லேருந்து 5 மணி நேரம் நீங்கள் ஊற வச்சிங்க அப்படின்னா தான் கபாப் வந்து சாப்பிட்றப்போ நல்லாயிருக்கும் ஃப்ளேவர்ஃபுல்லாக. இப்போ கபாபை வந்து நல்லா கிளறினதுக்கப்புறமா இந்த மாதிரி ஒரு கிளாஸ் கண்டெய்னரில் அதை மாற்றி வச்சுட்டு ஃப்ரிட்ஜில் வந்து நைட்டு ஃபுல்லாக நான் ஊற வைக்க போகிறேன். இல்லை உங்களுக்கு டைம் இல்லை அப்படின்னாலுமே அட்லீஸ்ட் ஒரு 4லேருந்து 5 மணி நேரம் கண்டிப்பாக ஊற வச்சுக்கோங்க. இப்போ நம்ம எல்லாம் லிட் க்ளோஸ் பண்ணிவிட்டு நைட்டு ஃபுல்லாக அதை வந்து ஊற வச்சிடலாம். நாளைக்கு லஞ்சுக்கு இதை வந்து நான் செய்ய போகிறேன். இப்போ நம்ம கபாப் வந்து க்ரில் பண்ணுறதுக்கு நான் இந்த மாதிரி ஸ்கியூவர்ஸ் எடுத்திருக்கேன். போன்லெஸ் பீசஸ் எல்லாத்தையும் இந்த ஸ்கியூவர்ஸில் வைக்க போகிறேன். அப்புறமா போன் உள்ள பீசஸ் வந்து டேரெக்டாக ட்ரேலே வச்சிடலாம். அதே மாதிரி ட்ரேயில் நான் வந்து எந்த ஸ்டாண்டும் யூஸ் பண்ணலைங்க. எனக்கு வந்து அது கொஞ்சம் ட்ரை ஆகிற மாதிரி தோணும் ஸ்டாண்டில் வச்சோம் அப்படின்னா. அதனால நான் டேரெக்டாக சில்வர் ஃபாயில் பேப்பர் விரிச்சிட்டு அதில் வந்து நான் இந்த கபாப்ஸை அடிக்கிடுவேன். உங்களுக்கு வந்து நல்லா ட்ரையாக பிடிக்கும் அப்படின்னா நீங்கள் வந்து ஸ்டாண்டு கூட யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம வந்து போன்லெஸ் பீசஸ்லாம் இருந்தது இல்லையா, அது எல்லாத்தையும் இந்த மாதிரி ஸ்கியூவர்ஸில் நல்லா இந்த மாதிரி வச்சிடலாம். போன் உள்ள பீசஸை இந்த மாதிரி டைரெக்டாகவே நான் வச்சுக்கிறேன். இப்போ நான் வந்து மலாய் கபாபும் சேர்த்து செய்கிறேன். இந்த ரெசிபி ஆல்ரெடி சேனலில் போஸ்ட் பண்ணிவிட்டேன். அந்த வீடியோட லிங்க் நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன், செக் பண்ணி பாருங்கள். இப்போ அவனை வந்து நம்ம ப்ரீஹீட் பண்ண போகிறோம். ஒரு 230 டிகிரிஸில் நான் வந்து ப்ரீஹீட் பண்ணிக்கிறேன். அதே மாதிரி க்ரில் மோடில் வச்சுக்கலாம். ஸோ மேலேயும் க்ரில் வர மாதிரி பாட்டம்லேயும் உங்களுக்கு க்ரில் இருக்கிற மாதிரி ஆப்ஷன் நான் வச்சுட்டு ஒரு 10 நிமிஷம் பக்கம் நல்லா அதை வந்து ப்ரீஹீட் பண்ணிக்கிறேன். இப்போ நல்லா ப்ரீஹீட் ஆனதுக்கப்புறமா நம்ம வந்து கபாபை உள்ளே வச்சிடலாம். இப்போ இந்த கபாபை பொறுத்த வரைக்கும் ஒரு சைடு வந்து நல்லா ஒரு 12 நிமிஷம் பக்கம் நம்ம ரோஸ்ட் பண்ண போகிறோங்க. அதுக்கப்புறமா வெளியில் எடுத்துட்டு கொஞ்சம் எண்ணெய் அப்ளை பண்ணி இன்னொரு பக்கம் திருப்பிட்டு அடுத்து ஒரு 12 நிமிஷம் நல்லா க்ரில் பண்ணிட்டோம் அப்படின்னா நல்லா உங்களுக்கு வந்து பர்ஃபெக்டாக க்ரில் ஆகி வந்துடும். இப்போ பாருங்கள், நல்லா உங்களுக்கு க்ரில் ஆகிட்டுருக்கு. இப்போ ஒரு 12 நிமிஷம் பக்கம் ஆயிடுச்சு. நான் வந்து கபாப்ஸை வெளியில் எடுத்துக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக நம்ம வந்து ஆலிவ் ஆயில் எல்லா கபாப்ஸ் மேலேயும் இந்த மாதிரி அப்ளை பண்ணி விட்டுடலாம். அப்ளை பண்ணி முடித்ததுக்கப்புறமா நம்ம வந்து இன்னொரு சைடு திருப்பிட்டு நல்லா நம்ம வந்து ரோஸ்ட் பண்ணிக்க போகிறோம். இப்போ இன்னொரு சைடு நல்லா திருப்பிடலாம். திருப்பிட்டு இந்த சைடும் கொஞ்சம் எண்ணெய் அப்ளை பண்ணிவிட்டு திரும்ப நம்ம வந்து க்ரில் பண்ண போகிறோம். நான் வந்து ஆலிவ் ஆயில் யூஸ் பண்ணியிருக்கேன். அது கபாப்ஸ்க்கு வந்து நல்லாயிருக்கும். உங்களுக்கு அது வந்து பிடிக்காது அப்படின்னா நீங்கள் வந்து நார்மல் சன்ஃப்ளவர் ஆயில் கூட யூஸ் பண்ணிக்கலாம்.
இப்போ இந்த சைடும் நல்லா நம்ம வந்து ஆயில் அப்ளை பண்ணிக்கலாம். இப்போ திரும்ப இதை வந்து நம்ம அவனில் வச்சுட்டு ஒரு 12 நிமிஷம் பக்கம் நல்லா வந்து கிரில் பண்ண போகிறேன். எல்லா கபாப்ஸ்க்குமே ஒரு பர்ஃபெக்டாக சூட் ஆகிற மாதிரி ஒரு சட்னி ரெசிபி குயிக்காக நான் உங்களுக்கு செஞ்சு காட்டுறேன். அதுக்கு இங்கே ஒரு மிக்ஸி ஜாரில் 2 பல் அளவுக்கு பூண்டு சேர்த்துருக்கேன். அதே அளவு இஞ்சி சேர்த்துக்கோங்க. அடுத்ததாக 1 கப் அளவுக்கு புதினா சேர்த்துக்கலாம். அடுத்ததாக ஒரு 1/4 கப் அளவுக்கு கொத்தமல்லி சேர்த்துக்கோங்க. அடுத்ததாக வறுத்து அரைச்ச சீரகப்பொடி ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சேர்க்குறேன். அடுத்ததாக மிளகுத்தூள் வந்து ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம். அடுத்ததாக சாட் மசாலா வந்து ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு நான் சேர்க்குறேன். இப்போ தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். அடுத்ததாக ஒரு 3/4 டீஸ்பூன் அளவுக்கு சர்க்கரை சேர்த்துக்கோங்க. அடுத்ததாக ஒரு 1/2 லெமனோட ஜூஸை வந்து இதில் சேர்த்துடலாம். இப்போ தண்ணி எதுவும் சேர்க்காம நல்லா அதை வந்து நம்ம நைஸாக அரைச்சிக்க போகிறோம். இப்போ இந்த டிப்பை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு பேஸ் வந்து பார்த்திங்கன்னா தயிர் தான். அதுக்கு வந்து இங்கே ஒரு 1/4 கப் அளவுக்கு தயிர் நல்லா க்ரீமியாக இருக்கிற மாதிரி நான் எடுத்திருக்கேன். ஸோ கெட்டியான தயிர் இது. ஸோ இதில் வந்து நம்ம அரைச்சோம் இல்லையா, அந்த பேஸ்ட்டை வந்து கலந்துருங்க. நல்லா அதை வந்து மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம சர்வ் பண்ணிடலாம். ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க கபாபோடு சர்வ் பண்ணுறப்போ. இது வந்து நீங்கள் சாண்ட்விச்சஸ்க்கும் யூஸ் பண்ணலாம். ஏதாவது ரேப் பண்ணுறீங்க அப்படின்னாலுமே அதில் கூட நீங்கள் வந்து இதை அப்ளை பண்ணி சாப்பிட்லாம். ரொம்ப நல்லாயிருக்கும். இது நம்ம செஞ்சு ஃப்ரிட்ஜில் வச்சுக்கிட்டோம் அப்படின்னா ஒரு 3லேருந்து 4 நாளைக்கு நல்லாயிருக்கும். ஸோ இப்போ நம்மளுக்கு வந்து நம்மளோட கபாபும் நல்லா க்ரில்லாகி வந்துருச்சு. பாருங்கள் இந்த அளவுக்கு நல்லா பர்ஃபெக்டாக க்ரில் ஆகிருக்குன்னு. கண்டிப்பாக நீங்களும் இந்த ரெசிபீஸை ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு எப்படி வந்துச்சுன்ற ஃபீட்பேக் அண்ட் கமெண்ட்ஸை என் கூட மறக்காமல் ஷேர் பண்ணிக்கோங்க. மலாய் கபாபோட ரெசிபி வந்து நான் லிங்க் கொடுத்துருக்கேன் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில், செக் பண்ணி பாருங்கள். இதே மாதிரி நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான ஈஸியான ரெசிபீஸோடு அடுத்து உங்களை நான் மீட் பண்ணுறேன். panandpots, fuel for life.